உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது. நமக்கு எந்த உரிமை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், சோசியல் மீடியா இல்ல ஒரு பொது இடமா இருக்கட்டும், அங்க வந்து நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உரிமை இருக்கு. அது எந்த உரிமை மூலமா நம்ம பெறப்பட்டது அப்படின்னா சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை. இந்த உரிமை நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, பேச முடியுது. அடுத்து, வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த உரிமைகள் எல்லாம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆன்சர் வந்து சட்ட உரிமை. நமக்கான சட்ட உரிமைகள் வந்து சொல்லுது. ஓகே, நமக்கு வாழக்கூடிய உரிமை, சுதந்திரம், சமத்துவம் இதெல்லாம் இருக்கு. அடுத்து, உரிமைகளை பாதுகாப்பது ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள், நமக்கான மனித உரிமைகள். ஸோ உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். B.R. அம்பேத்கர் அவர்கள். ஸோ இது வந்து இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஓகே, B.R. அம்பேத்கர். சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை. சுதந்திரமும் இருக்கணும், சமத்துவமும் இருக்கணும். இந்த 2 உரிமைகள் கண்டிப்பா எந்த ஆட்சி முறையில இருக்கும் அப்படின்னா மக்களாட்சி முறையில மட்டும்தான். அடுத்து, நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது என்ன சட்டம், என்ன நீதி பேராணைன்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்டளை ஆணை. ஸோ நீதி கட்டளை ஆணை மூலமா வந்து நாட்டோட பாதுகாப்பு கருதி ஒருத்தரை தடுப்பு காவலில் வைப்பாங்க. அடுத்து, உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? அரசமைப்பு சட்ட பரிகாரம். சட்ட பரிகாரம்னா என்ன சொல்றேன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பெறுவதற்கு எந்த உறுப்பு? இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் 2 இருக்கு. உயர் நீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட் மூலமா நம்ம சட்ட பரிகாரம் பெறலாம், உச்ச நீதிமன்றம் மூலமாகவும் சட்ட பரிகாரம் பெறலாம். ஸோ அப்படி உச்ச நீதிமன்றம் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவது எந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 32ல சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலம் அடையாளம் காண்கிறோம்? ஸோ எல்லாத்துக்குமே காமனான ஒரு சிவில் சட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அரசோட வழிகாட்டும் நெறிமுறைகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்.